ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன எக்யூப்மெண்ட்டை பார்க்க போறோம்னு தெரியுமா? இதுக்கு பேர் என்ன? ஆம்பு பேக். ஆம்பு பேக் எல்லாரும் சொல்லியிருக்கீங்களா? ஆனால் ஆம்புன்னா என்ன பேரா? ஆம்புங்கிறது ஒரு அப்ரிவியேஷன். AMBU, ஆர்டிஃபிஷியல் மேனுவல் ப்ரீதிங் யூனிட். அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்க போகிறோம் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜனு, மேனுவலாக கொடுக்க போகிறோம், அமைக்கி வென்டிலேட் பண்ண போகிறோம் ப்ரீதிங் யூனிட். இதை ஆம்புலேட்டரி மேனுவல் ப்ரீதிங் யூனிட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆம்புலண்டா இருக்கு, எங்க வேணா எடுத்துட்டு போய் யாருக்கு வேணா எங்க வேணா ப்ரீத் பண்ணலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல மெயின் பார்ட் வந்து இந்த பேக். இது வந்து செல்ஃப் இன்ஃபிளேட்டிங் பேக். இது அமுக்குனா விட்டோம்னா அதுவே இன்ஃபிளேட் ஆயிடும். இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏரை வச்சு அது இன்ஃபிளேட் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றை பார்த்துருக்கீங்களா, இது கூட கொடுப்பாங்க. இதை இங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஹோல் வழியா நம்ம ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சிஜன் வந்து இந்த பேக்ல ஃபில் ஆயிடும். ஸோ நம்ம இன்ஃபிளேட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற ஆக்சிஜன்லாம் இதுக்குள்ள வந்துடும். இது ஆக்சிஜன் இன்லெட். இது வந்து ஆம்பு பேக். இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும். இது என்ன பண்ணும்னா நம்ம அமுக்கும் போது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அமுக்கும் போது மட்டும்தான் ஆக்சிஜன் உள்ள போகும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு காட்டுறேன். இப்போ எமர்ஜென்சியில் நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு ரோட்ல பேஷண்ட் கிடக்குறாரு, அவருக்கு ஆம்பு பண்ண போறீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சோர்ஸ்லாம் அங்கே இருக்காது. அதனால இதை விட்டுட்டு நீங்கள் எப்படியே வென்டிலேட் பண்ணலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல் ரிசசிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிட்டு 15 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் இந்த பேக் ஃபில் ஆகி 100% ஆக்சிஜனை நம்ம இதில் டெலிவர் பண்ண முடியும். ஸோ ஒரு எமர்ஜென்சியில் நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவும் போல் மாஸ்க் கரெக்டாக நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஈஸி டெக்னிக் மாஸ்க் ஹோல்ட் பண்ணிவிட்டு சின் லிஃப்ட் பண்ணிவிட்டு வென்டிலேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சியில் ஏர்வேவை எப்படி ட்ரிபிள் மெனுவர் வச்சு ஓப்பன் பண்ணுறது, அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஏர்வே போட்டு எப்படி ரிலீவ் பண்ணுறது, கரெக்டாக மாஸ்க் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதை வச்சு 100% ஆக்சிஜன் எங்கே வேணால் ஆம்பு பேக் வச்சு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான எமர்ஜென்சி லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். இது ஒரு தடவை பார்த்தோம்னெல்லாம் வராது. திரும்பி திரும்பி நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க.